என்ரிச்மணி வழங்கும் இன்வெஸ்டார் அவேர்னஸ் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷன் ஏப்ரல் 25 அண்ணா சென்டினரி ஆடிட்டோரியம் சென்னை. புக் நவ் ஆன் புக் மை ஷோ. டிக்கெட் 9 மார்க்கெட் அகாடமி.in. சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் கட்சியின் தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள்? விவரங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பொறுத்தவரையில பெரம்பூர் தொகுதி, அதாவது அவர் நிற்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றான பெரம்பூர்ல கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறார். அந்த அளவுல தான் பெரம்பூர் தொகுதியில இருக்கக்கூடிய பணிமனைக்கு நேற்று திடீரென விசிட் அடித்த அவர் அங்கிருந்த பொதுமக்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்திருக்கிறார். அவர்களிடம் ஆசி பெற்று பல்வேறு நிர்வாகிகளுடன் உரையாற்றியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த பெண்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அவர்களுடன் சேர்ந்து விசில் கோலத்திற்கு வண்ணம் தீட்டியதையும் பார்க்க முடிந்தது. இப்படியாக இருந்த நிலையில நேற்று பெரம்பூர் அவர் பணிமனைக்கு செல்வது திடீர் விசிட்டாக அமைந்ததன் காரணமாக பெரம்பூர் தொகுதியிலிருந்து பல்வேறு நிர்வாகிகள் அவருடன் உரையாடவோ அவர்களது கருத்துக்களையோ கூறுவதற்கு நேரமில்லை என்று மாவட்ட தலைமையிடம் தெரிவித்ததாகவும், அந்த அடிப்படையில இன்று மாவட்டம் சார்பில் பூத் லெவல் அலுவலர்களுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தது. இதை அறிந்த விஜய் இந்த பூத் லெவல் கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய டிஎல்ஏ எனப்படும் பூத் லெவல் மெம்பர்ஸ் அனைவரையுமே பனையூர்ல கூடிய கட்சி அலுவலகத்திற்கு அழைத்து வந்து அந்த தொகுதியுடைய வேட்பாளரும் கட்சியுடைய தலைமையிலேயே அந்த பூத் லெவல் பிஎல்ஏஸ்க்கான கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 298 பூத் லெவல் உறுப்பினர்கள் இருக்கின்றனர். அந்த பிஎல்ஏக்கள் அனைவரையுமே தற்போது கட்சி தலைவர் பெரம்பூர் தொகுதியுடைய வேட்பாளர் என்ற முறையில அவர் தலைமையில இந்த பூத் லெவல் கூட்டம் நடைபெற்று வருகிறது. கட்சியுடைய மாவட்ட செயலாளர் சிவா, பகுதி செயலாளர்கள் ஜெகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும், பூத் லெவல் அதிகாரிகளும், அதாவது பூத் லெவல் உறுப்பினர்களும் டிஎல்ஏஸும், அது மட்டுமல்லாமல் கட்சியுடைய மாநில நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். பெரம்பூர் தொகுதியில தேர்தல் கிட்ட நெருங்கி வரக்கூடிய சூழல்ல அடுத்த 2 தினங்கள்ல பெரம்பூர் தொகுதியில மீண்டும் ஒரு முறை பரப்புரைக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் செல்ல இருக்கிறார். இந்த நிலையில அந்த பரப்புரை கூட்டத்தில் திட்டமிடவும் அடுத்தடுத்து பெரம்பூர் தொகுதிகளில் என்னென்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும், எப்படியாக பணிகள் இருக்க வேண்டும் என்பதை ஆலோசனை தெரிவிக்கும் விதமாக, அறிவுரை தெரிவிக்கும் விதமாக இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். என்ரிச்மணி வழங்கும் இன்வெஸ்டார் அவேர்னஸ் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷன் ஏப்ரல் 25 அண்ணா சென்டினரி ஆடிட்டோரியம் சென்னை. புக் நவ் ஆன் புக் மை ஷோ. டிக்கெட் 9 மார்க்கெட் அகாடமி.in.